மனிதநேய மக்கள் கட்சியில் இருந்து விலகி ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இணைந்தனர். தங்களை அணுகுபவர்களுடனும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களுடனேயே கூட்டணி என ஹைதர் அலி பேட்டி. சென்னை மண்ணடி அங்கப்பன் நாயக்கன் தெருவில் உள்ள ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக அலுவலகத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் துறைமுகம் சாகுல் தலைமையில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஹைதர் அலி முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். இணைந்த நிர்வாகிகளுக்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இது தொடர்பாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஹைதர் அலி கூறும்போது, ஆரம்ப காலகட்டத்தில் தன்னோடு இருந்து கட்சியில் இருந்து விலகி இருந்தவர்கள் தற்போது மீண்டும் தங்கள் கட்சியில் இணைந்துள்ளனர். கட்சியில் தொடர்ந்து இணைந்து அந்தந்த பகுதிகளில் மக்களுக்கான பணிகளை மேற்கொள்வார்கள் என்றார். பின்னர் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு, சீட் வாங்கி நிற்காமல் இஸ்லாமிய சமூகத்திற்கு யார் உள்ளார்களோ அவர்களோடு இணைப்பவர்கள் என்றும், திமுகவோ அதிமுகவோ ஒரே தூரத்தில் இருப்பதாகவும், அதிமுக தங்களுடைய தவறை உணர்ந்து பாஜகவுடன் கூட்டணி முறித்து வந்தவர்களிடம் கூட்டணி தேவையா என்ற கேள்வி எழலாம். கம்யூனிஸ்ட் கட்சி தவிர மற்ற கட்சிகள் இதே நிலைப்பாட்டில் உள்ளது என்றும், எங்களை அணுகுபவர்களையும் யாருக்கு வாக்களித்தால் இஸ்லாமியர்களுக்கு நன்மையோ அவர்களோடு கூட்டணி என்றார். இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு ஆதரவாக சீமான் பேசியது குறித்த கேள்விக்கு, சீமான் பேசியது சரிதான் என்றும், 79 பேரை விடுதலை செய்வதாக ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருந்தாலும் கூட இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு எதிரான கருத்துக்களோடு நீதிமன்றத்தில் முறையிட்டிருப்பதால் இதையே சான்றாக வைத்து ஆளுநர் இதை தவிர்க்க முடியும் என கூறினார்.